அவரும் நின்றவனமாக தலைகளை ஜெயிப்போம். கிருபையுள்ள கர்த்தாவே, இந்த மத்தியான வேலையிலும் நீ சிலுவையில் கூறின 5வது வார்த்தையை போதிக்க நீங்கள் அழைத்து வந்ததுக்கு நன்றி ஆண்டவரே. அடியனை மறுத்து நீனே வெளிப்படும். தேவரின் நாளை ஜெபிக்கிறோம். தேவனோட நல்ல பிதாவே, ஆமேன். எவரும் உட்காருவோம். ஐந்தாவது வார்த்தையான தாகமாக இருக்கிறேன். யோவான் 19:28 எடுத்து யாராவது ஒருத்தர் வாசிங்க. இந்த இடத்துல அவர் தாகமாக இருக்கிறேன்னு சொல்லி எல்லாம் முடிந்தது என்று அவர் தெரிஞ்சதுக்கப்புறமா நான் தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். அவரோட உடல் வலியையும் அதே நேரத்தில் வேதாகம தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படி கூறுகிறது தான் இது. இப்போ அவருக்கு இருந்தது தாகம்னா உடல் ரீதியான தாகம் இல்லை, ஆவிக்குரியதான தாகம். நம்ம இப்போ ஆத்மாவை ரட்சிக்கணும் அப்படின்றது தாகம். நம்ம அவரை மாதிரியே இருக்கணும்னு தான் அவர் விரும்புகிறாரு. அவர் வர்ற வரைக்கும் தேவனுக்காக ஓடுவது நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. திருப்தி அடைந்து ஒரு இடத்துல உட்காந்துடக்கூடாது. நம்ம இப்போ பெரிய லெவலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு இருந்துடக்கூடாது. அவருக்காக ஊழியம் செய்ய நம்ம விரைந்து ஓடணும். அதே மாதிரி ஆரம்பத்தில் அவர் மேல் நம்ம வைத்திருந்த அந்த பிடிப்பு இப்பொழுது இருக்கிறதா அப்படின்னு நம்மளே சோதித்து பார்க்கணும். முதல்ல ரட்சிக்கப்பட்டப்போ நம்ம ரொம்ப நேரம் கர்த்தருக்காக ஜெபம் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் நமக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுருப்போம். அதை நம்ம இப்போ சோதித்து பார்க்கணும், அதே இது இப்போவும் இருக்குதா அப்படின்ட்டு. ஆவிக்குரிய வாழ்வில் திருப்தி அடையும் வரைக்கும் நம்ம ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும்னு அவர் அந்த சிலுவையில் இருக்கிற அந்த நொடியிலையும் தனக்கு இருக்கிற அந்த வழியெல்லாம் தாண்டி அந்த வாழ்க்கையில் ஓடணும் அப்படின்னு நமக்கு சொல்கிறாரு. அவர் பிதாவிடத்தில் கேட்கிறாரு. நாமும் அதே மாதிரி தேவனிடத்தில் கேட்டு தாகத்தை தாரும் ஆண்டவர் என்று கேட்க வேண்டும். அவர் இயேசுவை நம்ம பார்த்தோன்னா அவருக்கு இருந்த அதிக ஆத்மா தாகத்தின் உள்ளவராக ஓடினார். அவர் இருந்த அந்த 33 வருஷத்தில் அவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்ததுலேருந்து ஆத்மா ஆதாயத்துக்காகவே ஓடிக்கொண்டிருந்தார். மறுத்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்காக பாரத்தோடு ஓட வேண்டும். நாம் இப்போ இருக்கிற இந்த ஜெனரேஷனில் எல்லோரும் பாவத்துக்கு அடிமைப்பட்டு ரட்சிக்கப்படாமல் அநேகர் சாகுறாங்க. அப்படி இருக்கிறவங்களை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம ஆத்மா ஆதாயத்தை தேடிக்கொள்ளணும். யாக்கோபு 5:20 யாராவது ஒருத்தர். தப்பிப்போன மார்க்கத்தின் என்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த தப்பி போகிற ஒரு தண்டனை நம்ம திருத்துறப்போ அநேக பாவங்களை நம்ம மூடுறோம் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு மனிதனை நம்ம திருத்திக்கிறப்போ ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்து நம்ம ரட்சிக்கிறோம் அப்படின்றப்போ அதை குறித்து பரலோகராஜ்யம் சந்தோஷப்படுகிறது. அநேக பாவங்களை நம்ம மூடுவோம் என்று வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது. விலையேற பெற்ற ஆத்மாக்களை நீங்களும் நானும் இழந்து விடக்கூடாது. நமக்கு தெரிஞ்சவங்களே ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவங்கள நமக்கு இந்த பைபிள் கையில் இருக்குது, சொல்லலாம். இப்படிலாம் அப்படி பற்றி கருத்தரை போய் சொல்லிக் கொடுக்கலாம். இயேசுவுக்கு இருந்த ஒரே தாகம் அந்த இடத்துல ஆத்மா தாகம் மட்டும்தான். நம்ம நினைக்கலாம் அவருக்கு உடல் வலிமை அந்த தாகம், அப்படி இல்லை. அது ஒரே தாகமும் ஆத்மா தாகம் மட்டும்தான் இருந்திருக்கு. அவர் இருந்த வரைக்கும் எல்லா ஜனமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்திருக்கிறார். ஆத்மாக்களுக்காக கொடிய தாகமுள்ளவர்களாக சுற்றி தீர்ந்தார் ஆண்டவர். நாமும் அவரை போல தாகமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் தான் இந்த இதை அவர் சிலுவையில் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் ஆத்மா ஆதாயம் செய்கிறவன் அதிக நன்மையை பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறான். இதை நினைவில் கொள்ள வேண்டும். நான் இதெல்லாம் பண்ணுறேன், ஊழியம் செய்கிறேன் அப்படின்றத காட்டிலும் நான் இத்தனை பேரை ரட்சிக்க பண்ணியிருக்கேன் அப்படின்றது கர்த்தருக்கு தெரியும். அதுதான் இங்கே பிதாவினிடத்தில் பெரிய பெரிய பங்காக நமக்கு இருக்கிறது. அவர் போகும் இடமெல்லாம் அநேக ஜனங்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர் சுற்றி இருந்த ஜனங்களுக்கு தான் உபதேசம் பண்ணினார். நம்மளும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு இப்படி ஏசப்பாவை பற்றி சொல்லணும். நம்ம சொல்கிற நமக்கு நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நிறைய நன்மைகள் செஞ்சுருப்பார். அதை அவர்களுக்கு சாட்சியாக சொல்லும்போது அவங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார்கள்னா அது நமக்கு ஒரு நல்லதாக இருக்கும். அநேக பாவங்களை நம்ம அதனால் மூடுகிறோம். நமது குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் இருப்பாங்க நம்ம சொந்தத்தில். அவங்களுக்கும் நம்ம
அவங்களுக்காக நம்மளை ஜெபிச்சுக்கணும். இவங்களை இப்படி அவங்களுக்கு தெரியாமல் இருக்காங்க ஆண்டவரே, அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும் அப்படின்ட்டு. நம்ம சுற்றிலும் இருக்கிற அநேக மக்கள் பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தேவன் நோக்கி வர ஜெபியுங்கள். அவங்க நம்ம சுற்றி இருக்கிற அநேக ஜனங்கள் இப்போ மது போதை அந்த மாதிரி உலக ரீதியான பாவங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவங்களுக்கு தேவனை பற்றி அறிவில்லை. ஆனால் அவங்க ஆலயத்துக்கு வரணுன்ட்டு நம்ம ஜெபிக்கணும். வேதம் சொல்லுகிறது, ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் ஏற்படுகின்றது. நம்ம பரலோக ராஜ்யத்தை சந்தோஷப்படுத்துறது நம்ம ஒரு ஆத்மாவை ரட்சிக்கிறோம். அவரை அறிவதற்கு தெரிவிப்பதற்கும் தேவன் நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்த விரும்புகிறார். இப்போ அவருக்கு நாமே ஒப்பு கொடுத்தோன்னா அவர் நம்மளை எடுத்து பயன்படுத்துவார். அவருக்கு இருந்த அதே ஆத்மதாகம் நமக்கும் தந்து நம்மை அவருக்காக பயன்படுத்த விரும்புகிறார். அவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். இது பைபிளில் ஒரு இது உண்டு, சமாரிய பெண்ணுண்டு. யோவான் 4வது அதிகாரம் 13-14 வரைக்கும். யோவான் 4:13-14. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். இந்த இடத்துலையும் அவர் நமக்கு இருக்கிற தாகத்தை பற்றி பேசாமல் ஜீவ தாகத்தை பற்றி பேசியிருப்பார். நீங்கள் இருக்கிறது இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் வரும், நான் குடிக்கிற ஜீவ தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஜீவ காலம் ஊறுகிற நீரூற்றாக இருக்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி யோவான் 4:23-24 வாசிங்க. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்காக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுதுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உண்மையாகவே ஆராதனை செய்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிக்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. நம்ம இப்போ அந்த கடைசி காலகட்டத்துக்கு நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். பிதா தம்மை ஆராதிக்கிறவர்களை தேடுகிறார். நம்ம அவரை தேடுறப்போ அவர் நம்மளை தேடுகிறார். அதனால் நம்ம முழு ஆவியோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அவரை தேட வேண்டும். அதே மாதிரி யோவான் 4வது அதிகாரம் 25-26 வாசிங்க. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றான். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். இந்த ஸ்திரீயை இப்படி ஒரு வருவார்னு எனக்கு தெரியும், ஆனால் அவர் தான் இவருன்னு தெரியாமல் அவர்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அநேகருக்கு தெரிஞ்சவங்க ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க. இப்போ கிறிஸ்தவர்களே ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ரட்சிக்கும்படி நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளணும். அதே மாதிரி யோவான் 4:29 வாசிங்க. நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றான். இங்கே அவங்க வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் இவர் கரெக்டாக சொன்னதுனால இவர் தான் மேசியாவோ அப்படின்ட்டு போய் ஊரில் உள்ள ஜனங்கள்கிட்ட கேட்காங்க. அதே மாதிரி அதே யோவான் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் வாசிங்க. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியாரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். இதை தான் அப்போ தான் நான் சொன்னேன். நம்ம வாழ்க்கையில் நடந்த சில சாட்சிகளை நம்ம மற்றவங்களுக்கு பகிரும்போது அவங்க நம்ம கர்த்தர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பார்கள். தேவன் தாமே இந்த சிறுசாட்சியை ஆசீர்வதிப்பார்கள்.